வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகளுடைய நிலை, உடல்நிலை, இந்த சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா? தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்படையுமா? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான். சந்திரன் பொறுத்த வரைக்குமே மென்மையான குணத்தை தரக்கூடியவரா இருப்பாங்க. அதனாலேயே இந்த ராசிக்காரங்க ரொம்ப மென்மையானவங்க தான். உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைங்கிறது அதிகமா இருக்கும்னு சொல்லலாங்க. மங்களகரமான காரியத்துக்கு முதன்மையானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான். அதனால இந்த ராசிக்காரங்க மங்களகரமானவங்கன்னே சொல்லலாங்க. தெய்வ பக்தி, பெரியவங்க மேல மரியாதை, குழந்தைங்க மேல அன்பு, சமுதாயத்து மேல ஒரு பயம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா தியாகிகள்ங்க, எதிரியா இருந்தாலும் ஓடி வந்து உதவி கேட்டா, தனக்கே இல்லைனாலும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க. பாசக்காரங்க, பழகின பழக்கத்துக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்சிருவாங்கன்னு சொல்லலாங்க. எந்த இடத்துலையும் குரலை வசதி பேசுனதில்ல. ஆனா தான் கொண்டிருக்கக்கூடிய கருத்துல உறுதியா நிற்பாங்க. அவங்க சொன்னது தான், அந்த பிரம்மனால கூட மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு உறுதிங்கிறது உங்களுக்கு அதிகங்க. கோபம் அவளுக்கா வராது. ஆனால் கோபம் வந்துட்டா அதை அமைதியாக தான் இவங்க காட்டுவாங்கன்னு சொல்லலாம். நேர்மை, விசுவாசம், உண்மை, வாய்மை உடைய இருந்திருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு அஷ்டமத்தில் சனியும் ராகும் இருக்கிறாரு, செவ்வாயோட பார்வை இருக்குது. அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியுங்க. இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்தில் தட தாமதம் இருக்கும், ஆனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. இந்த நேரம் முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு பாரங்கிறது உங்கள் மனசில் இருக்குங்க, அது எல்லாமே இறக்கி வைக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் நலத்தில். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கட்டின வீட்டை பழுது பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. அந்த வகையில் தான் இந்த நேரம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நனவாகும். உங்கள் குழந்தைகளுடைய கல்யாண கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. மாம மைத்துன வழியில் இந்த நேரம் ஒரு மங்களமான காரியம் நடக்க போகுது. அதை நீங்கள் தான் முன்ன நின்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்கன்னு சொல்லலாங்க. புனித பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக மனசில் நிறைய எண்ணம் உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க, அது படிப்படியாக நிறைவேறக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நினைச்சதை நடத்தி வைக்கக்கூடிய நேரம். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை, பயத்தை நீக்குங்க போதும். வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே என்னதான் வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கக்கூடாது. நீங்களாவே முன் நின்று செய்ய பாருங்கள். மற்றவங்க கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது பாதியில் தான் நிற்கும், வளர்ச்சியில் கொஞ்சம் குறுக்கீடு வந்துடும். அதனால் என்னதான் இருந்தாலும் நீங்களாவே உங்கள் மேற்பார்வையில் வச்சுருக்க பாருங்கள். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த வழக்கு மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க போதும். பொது வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாபாரம், தொழில், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஆரம்பத்தில் உழைப்பு நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காது. ஆனால் திடீர்னு ஆச்சரியப்பட போகிறீங்க, உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். நீண்ட நாளாக பாக்கியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மந்தமான நிலைமை இனி இல்லை. கொஞ்சம் குடும்பத்தில் சும்மா அதிகரிக்குங்க, அதாவது செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால தான் நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப செலவு இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வரணும்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கை தரம் இனி அடுத்தடுத்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையுமே நல்ல முன்னேற்றம் காணப்படும். நிறைய லாபம் கிடைக்க நீங்கள் இந்த நேரம் நிறைய முயற்சி செய்வீங்க, அதுவுமே சாதகம் தான். எல்லா விஷயத்துக்குமே சாதகமான அமைப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும், சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் செஞ்சாலும் சரிங்க, ஒரு தடவை பிள்ளையார் கோவிலுக்கு போங்க, விளக்கு போட்டுட்டு பாருங்க. நிச்சயம் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு விரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். வருமானம் உண்டு, ஆனால் செலவும் பின்னாடியே தான் நிற்கும். அதனால் திட்டமிட்டுக்குங்க. ஆரம்பத்திலேயே எந்த விஷயத்துக்கு செலவு செய்யணுங்கிறத திட்டமிட்டுக்கணும். மனசில் தோன்ற விஷயத்துக்கு எல்லாமே செலவு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை உண்டுங்க. சகோதர வகையிலும் சரி, உறவினர் வகையிலும் சரி, வாழ்க்கை துணை வகையிலும் சரி, கொஞ்சம் மனசாக வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பணிஞ்சு போங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு பதிலுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இந்த நேரம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. ஆனால் நீங்கள் எதுலையுமே நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்து தான், நீங்கள் விட்டு கொடுத்து போகிறத பொறுத்து தான். அதே மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு இந்த நேரம் இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல் நலத்திலையும் கவனம் எடுத்துக்க பாருங்கள். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணுங்க. இந்த நேரத்தில் ஒரு விவாக முயற்சி தடங்கள் ஏற்படுது, பிரச்சனை குழப்பம் இருக்குதுன்னா நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக பாருங்க. இருப்பு நேரத்தில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. அதே மாதிரி தினமுமே இந்த நேரம் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக இருக்கணும். குறிப்பாக வேலையில் மேலதிகாரிகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்க. ஏதாவது ஒரு விவாதம் நடக்குதுன்னா பார்த்து தான் பேசணும். நிர்வாகத்தினை பற்றி மற்றவங்ககிட்ட நீங்கள் இந்த நேரம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை சொல்லிடாதீங்க. அது இன்னும் தான் பிரச்சனை ஏற்படும். சொந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரம் கிரக நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த விஷயத்தில் தான் நிறைய பாதிப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அஷ்டம ராசியில் இணைஞ்சிருக்கக்கூடிய சனி ராகு பொறுத்த வரைக்குமே போட்டி போகாமலாம் இல்லாமலாம் இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் அது இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாமைன்னு சொல்லலாங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கூட இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, பார்த்து நடந்துக்கங்க. வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா பொறுமை நீதானம் தான் தேவைப்படுது. எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் சாதுரியமாக செயல்பட பாருங்கள். சிறப்பான பலன் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்தெந்த செலவெல்லாமல் உங்களால் குறைக்க முடியுமோ அதை குறைக்க பாருங்கள். ஏன்னா வருமானம் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மி தான். குடும்ப பிரச்சனை வேறு ஒரு பக்கம் இந்த நேரம் இருக்குது. மருத்துவ செலவும் கொஞ்சம் தவிர்க்க முடியாது. அதனால் இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. வாய்ப்பு எது கிடைச்சாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்கள். வருமானத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிறதுலாம் இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுவீங்க. உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சிலையும் செயலையும் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். சின்ன தப்பு கூட பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் எதுலையுமே கவனமாக இருங்க. மற்றபடி அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கிரக நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பதவி யோகமும் சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்கைங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. அதனால் ஆர்வத்தோடு நீங்கள் எந்த அளவுக்கு பாடங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். தேவையில்லாத விஷயத்தில் மனசில் செலுத்துறதை மட்டும் தவிர்த்துக்குங்க. தவறான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, கூட பழக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா நொடியும் யோசிக்காமல் அவங்கள விட்டு விலகிருங்க. கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம், அதில் நீங்கள் முழு கவனம் செலுத்திட்டு இருந்தாலே போதுங்க. பல பிரச்சனை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்வி நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் ஆர்வம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சிறப்பான நேரம் தான். ஆடு மாடு பராமரிப்பில் கொஞ்சம் பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே கொஞ்சம் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கிறீங்க. இந்த நேரம் மேலுமே நீங்கள் கடன் பெறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது எதுலையுமே ஏற்பட வாய்ப்பில் சிறப்பாக தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி கன்னி பெண்களாக இருந்தால் நல்ல வர்ணமை கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தி தான் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த விசா மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் எண்ணி தான் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்கிறது, வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு இந்த வாகன விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. சனி ராகுக்கு இந்த நேரம் பரிகாரம் நீங்கள் செய்கிறது நல்லது. அதனால் நவகிரகத்துக்கு நீங்கள் தொடர்ந்து மண் அகல் விளக்கில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அது நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி என்பவர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு செலவு அதிகமாக தான் இருக்குங்க. திடீர் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பயண விஷயத்தில் திட்டமிட பாருங்கள். நெருக்கடிங்கிறது இல்லை, உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சீராகும். வம்பு வழக்கம் போயிட்டு இருந்த வாழ்க்கையில் நல்ல சாதகமான முடிவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய நிலையில் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்த பாருங்கள். குழந்தைகளால் பெரிய அளவில் பாதிப்பு இந்த நேரம் இல்லைனாலுமே அவங்களுடைய நடவடிக்கையில் கவனம் செலுத்தணும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி ராகும் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதால குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம்.
பல பிரச்சனை முடிவுக்கு வருது. வரவு உண்டு, ஆனால் செலவும் கொஞ்சம் பின்னாடியே உண்டு. எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் புதன் குரு சஞ்சாரத்தால் பல வழியிலும் வருமானம் உண்டு, ஆனால் செலவு உண்டு. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேற ஒன்றா தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் பாருங்க. முடிவெடுக்க குழப்பமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட ஆலோசனை பெறது நல்லதுங்க. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதால குடும்பத்தில் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. தன்மை நடந்துக்க பாருங்க. கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் நெருக்கடியான நேரம் தான், கவனமாக தான் செயல்பட்டாகணும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.